சாமி கருப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. சாமி, எங்கள் ஊரில் ஒரே அசம்பாவிதமாக நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் ஊரை நீ தான் காப்பாற்றணும். வாங்க வாங்க, உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க என்ன செய்யணும் சொன்னீங்கன்னா சாமிகிட்ட கேட்டு உங்க பிரச்சனையை தீர்த்து. சாமி, எங்க ஊர் அமைதியா நிம்மதியா இருந்த ஊரு சாமி. என்ன நேரமோ என்ன காலமோ தெரியல, அகோர மரணங்களா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா சாமி, ஒன்னும் புரியல. வரிசையா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு கன்னி பொண்ணுங்களா செத்துக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியாம ஊரே பயந்து போய் கிடக்குது சாமி. நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். ஆமா சாமி, அதுக்கு தான் சாமி உங்களை எங்க ஊர் கூட்டு வந்திருக்கோம். ஒன்னும் கவலைப்படாங்க, எங்களை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இனி உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாத்தா எல்லாத்தையும் சாமி பார்த்துப்பாரு. சாமி இப்ப வந்து தியானத்துல இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுவாரு. அவர் தாண்டம் ஆடி சொன்ன உடனே சாமிகிட்ட என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டு சொல்லுவேன். போதுமா? அமைதியா சாமி, முடிட்டோம். என்ன சொல்றேன்னு கேட்போம். சாமி என்ன பாக்குறீங்க? சாமி இப்ப உச்சகட்டத்துல இருக்காரு. அதான் துள்ளுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. என்ன ரொம்ப ஆவேசமாவே நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டாரு. சாமி இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி அடங்கிடுவாரு. அவர் ஆடி அடங்கினதுமே உங்க பிரச்சனை சாமி சொன்னா அவரே தீர்த்து வச்சிருவாரு. இப்ப தீக்கிரமா இல்லையா? அப்ப வாய முடிக்கிற சாமியை பாருங்க. சாமி சாமி எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிறாங்க. சீக்கிரம் அருள்வாக்கு சொல்லுங்க சாமி. சாமி என்ன சாமி ரொம்ப வித்தியாசமா பண்ணுது. நான் தான் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சாமி சாமி, ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க. பாவம், அவங்க ஊருக்குள்ள ஒரே பிரச்சனையா, ஏதோ கெட்ட சவுனமெல்லாம் நடக்குதா. அவங்க அப்படியே குழம்பி போய் உங்ககிட்ட அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க. நீங்க ஏதாவது பரிகாரம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்குமல்ல. சொல்லுங்க சாமி. சாமி கை காடிலே சொல்லுங்க. அப்படியே போய் சொல்லிடுறேன். என்ன பரிகாரம்? இப்ப உங்க பிரச்சனை என்ன? எங்க ஊரை பிடிச்ச கெட்டதெல்லாம் போகணும் சாமி. அவ்வளவுதானே. உங்க ஊருக்குள்ள வெளியூர் ஆளுகள நடமாட்டம் அதிகமா இருக்குது. அதனால உங்க ஊருக்கு தீட்டு பிடிச்சிருக்கான். இந்த பிரச்சனைலதான் உங்க ஊருக்குள்ள இருக்கல ஆத்தா, அந்த அம்மன் கோவம் கண்டு உத்தரதாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. சாமி, இதுக்கு என்னதான் பரிகாரம்? அந்த ஆத்தாவோட கோவத்தை அடைக்கிறாத்தான் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வர்ற ஆடி மாசம் அம்மனுக்கு கூடு ஊத்தி பெரிய அளவுல திருவிழா பண்ணி அந்த அம்மனை சந்தோஷப்படுத்தணும். அப்படியே பண்றீங்க சாமி? அப்படியே செய்யறோம் சாமி. அதனால சாமி கேட்டு சொல்லிட்டாரு. நீங்க முதல்ல திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. பகவானே பகவானே.